பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணி நான் தூங்கி எந்திரிச்சு வெளிய வந்தேன். நம்ம மாடுலாம் பார்த்தீங்கன்னா, மழையில நனஞ்சுட்டு இருக்கு. நமக்கு வந்து கொட்டாய் எதுவும் இல்ல. மாடு புடிச்சு கட்ட. மாடு மழையிலே நனஞ்சுட்டு இருக்கு. அந்த மாடு மழையில நனையாம இருக்க, நம்ம ஒரு சாக்கு எடுத்து 2ஆ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த சாக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த மாட்டு மேல போட்டு ஒரு கயிறு போட்டு கட்டப் போறோம். சரியான மழை பெய்யுது. மழை நிக்காம பேஞ்சுட்டே இருக்கு. மாடு நனஞ்சுட்டு இருக்கு. இந்த சாக்கு போட்டு கட்டுனோம்னு பார்த்தீங்கன்னா, மாடு கொஞ்சம் மழையில நனையாம இருக்கும். மாடு நிக்கவே மாட்டேங்குது. எப்படியோ பிடிச்சாச்சு. பக்கத்துல இருக்க மாடு வேற ஆடிட்டே இருக்கு. இத புடிச்சு கட்டுறாங்க, ஏதோ பண்றாங்கன்னு நெனச்சு அது பாட்டுக்கு ஆடுது. இந்த மாட்டு மேல சாக்க போட்டு, கயிறு போட்டு நம்ம மடியில கட்டிட்டோம் அப்புட்ன்னா, அந்த சாக்கு மேல பட்டு தண்ணி கீழ வந்துரும். மாட்டு மேல ஈரம் கொஞ்சம் இருக்காது. இது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஈரத்த வந்து கட்டுப்படுத்தும். அதனால நீங்களும் இந்த மாரி உங்ககிட்ட கொட்டாய் இல்ல அப்டின்னா, இந்த மாரி சாக்கு இல்லனா தார்ப்பாய் ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, மேல போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு கட்டி விட்டுருங்க. உங்க மாடு நனையாம மழையிலருந்து காப்பாத்தலாம். இதே மாரி ட்ரை பண்ணுங்க நீங்களும். இது உங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.